தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ओम गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः. सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் இந்த தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் ஒரு கீர்த்தனைக்காக புறப்பட்டு போகும்போது பாபாவை நமஸ்கரிக்க வந்தார். அப்போ தாஸ்கனு மகாராஜ் ரொம்ப அப்படியே படாடோபமாக உடை உடுத்தி வந்தார். அதாவது படாடோபம்னு சொல்லும்பொழுது அவர் மேலே ஒரு பேடான அந்த ஒரு ஆடம்பரமான ஒரு உடை, அப்புறம் தலையில் ஒரு தொப்பி போல ஒரு உடை, இப்படி உடுத்தி இருந்தார். இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாப்பிள்ளை மாதிரி, என்ன மாப்பிள்ளை ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பாபா கேட்டார். கேட்டோன்னே தாஸ்கனு மகாராஜ் கீர்த்தனைக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ பாபா கீர்த்தனைக்கு நாரதரே மேலே ஒன்றும் ட்ரெஸ் போடாமல் போகிறாரு, இடையில் மட்டும் உடை உடுத்தி மேலே ஒரு தம்புரா, அதாவது மகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்புரா போன்ற ஒரு வீணையை தான் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால பாபா என்ன சொன்னார், நாரதரே இப்படித்தான் போகிறாருங்கிறதுனால நீ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் கழட்டி போட்டுடு, இடுப்பில் ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே தாஸ்கனு மகாராஜ் உடனடியாக அந்த இடுப்பில் மட்டும் உடை உடுத்தி மேலே போட்டிருந்த மேல் அங்கி, அப்புறம் ஒரு அங்கவஸ்திரம், இது எல்லாவற்றையும் கட்டி பாபா பாதத்தில் வச்சிட்டார். வச்சுட்டு கீர்த்தனைக்கு போனார். இப்போ இந்த இடம் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சென்ற நிகழ்ச்சியில் இதை பற்றி சொன்னேன். ஆனால் இந்த நாரதீய கீர்த்தனை முறைக்கும் இந்த பாபாவினுடைய பக்திக்கும் இடையில் என்ன தொடர்பு அப்படின்னா மிக நெருக்கமான சூக்ஷ்மமான ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது நாரதர் அப்படின்ற வார்த்தையே ரதம் அப்படின்னா எண்ணம்னு அர்த்தம். அப்போ நாரதம், நா என்றால் அந்த எதிர்மறை முன்னிலை இல்லையா, அதனால் இல்லை என்ற பொருளில் அது குறிக்கக்கூடியது. அப்போ நாரதர் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாதவர். இப்போ எண்ணங்களை இல்லாததனால் அவர் மானசபுத்திரர், பிரம்மாவினுடைய மனதிலிருந்து பிறந்தவர். அப்போ எண்ணங்களை கடந்தவர், ஆசைகளை கடந்தவர் நாரதர். அதனால தான் அவரால் மூ உலகத்திலையும் சஞ்சரிக்க முடிஞ்சுது. இதெல்லாம் பார்த்தோம். நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரதம் என்ற வார்த்தை, நாரதர் என்ற வார்த்தை பாபாவினுடைய பக்தி அணுகுமுறைக்கு மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. இதில் நம்ம வேகமாக பார்க்கும் பொழுது இந்த ரதம் என்ற சொல்லுடைய பொருளை முழுமையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுமோன்ற அச்சத்தின் காரணமாக தான் நான் திரும்பவும் இதை சொல்ல வரேன். அதாவது மகாபாரதத்தில் நிறைய பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வியாசர் அந்த பெயர்களை வைக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளோட காரண பெயராக அமைச்சிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எப்படின்னா, அதிரதன் அப்படின்னு ஒரு பெயர். அதிரதன் அப்படின்னா அந்த ரதம் என்பது மனோரதம்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது மனதினுடைய எண்ணங்களை சுமந்து செல்லக்கூடிய ரதம் என்று பொருள். அப்போ அதை தான் எண்ணம்னு சொல்கிறாங்க. இப்போ எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் இல்லைங்களா, அதனால் அந்த மனோரதம் என்ற சொல்லும் இந்த ரதம் என்ற வார்த்தைக்கு தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அதிரதன் அப்படின்னா அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன். அதனால தான் அதிரதனை வெல்வது கடினம். அதே மாதிரி ஜெயத்ரதன், இப்போ இந்த ஜெயத்ரதன்னு சொல்லும் பொழுது எண்ணங்களை வென்றவன் அர்த்தம். ஜெயத்ரதன்னு பெயர் வச்சோன்னே
வியாச பகவான் வந்து எப்படி ஒரு பெயர் வச்சிருக்கார் பாருங்க. அந்த ஜெயத்ரதன் கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது ஜெயத்ரதன் வந்து அவனுடைய தலையை அர்ஜுனன் வந்து கொய்திட வேண்டும்னு இருக்கு. அப்போ சபதம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த ஜெயத்ரதனுடைய தலையை கொய்வதற்காக, அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னர் நான் வந்து அவனை வந்து கொண்டுடுவேன்னு அர்ஜுனன் சபதம் பண்ணிட்டார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா இதற்காக வந்து அப்படியே மறைக்கிறார். சூரியனை வந்து தற்காலிகமாக மறைத்து அஸ்தமனமாகிவிட்டது போன்ற காட்சியை ஏற்படுத்துகிறார். கடவுள் தர்மத்தை காப்பதற்காக என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அப்போ உடனே அந்த சூரியன் மறைஞ்சவனே அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினச்சி அந்த ஜெயத்ரதன் வந்து எட்டி பார்க்கிறார். வெளியில் எட்டி பார்க்கும்போது அர்ஜுனன் அம்பு விட்டுறார். அம்பு விட்டு ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து விடுகிறார். இங்கே முக்கியமான ஒரு விஷயம், ஜெயத்ரதனுடைய வரம் என்ன அப்படின்னா, யார் அவன் தலையை மண்ணில் விழச் செய்கிறானோ அவன் தலை சுக்கு நூறாக வெடித்து விடும். என்னங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யார் அம்பு விட்டு அந்த ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து விடுவானோ அந்த தலை தரையில் விழுந்தால் இந்த கொய்தவனுடைய தலை வந்து சுக்குநூறாக வெடிச்சிருமா. அப்போ இந்த தலையை கொண்டு போய் எங்கே சேர்க்கிறார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் விட்ட அம்பு நேராக ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து விட்டு அது சென்று ஜெயத்ரதனின் தந்தை வந்து தவத்தில் இருக்கிறார் சற்று தொலைவில், அவருடைய மடியில் போய் இது வேணும். கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்கிறார், அர்ஜுனா அம்பை விடு, ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து அவங்க அப்பா மடியில் போய் போடு. அர்ஜுனனுக்கு அந்த வில் வித்தையில் மிகச்சிறந்தவன் இல்லையா, அதனால் அம்பு விட்டுறார். விட்டோன்னா அந்த அம்பு கொய்து கொண்டு போய் ஜெயத்ரதனுடைய தலையை அவங்க அப்பாவோட மடியில் போடுது. உடனே அவங்க அப்பாவோடைய தலை வந்து சுக்குநூறா ஒரு உதர்றாரு, ஜெயத்ரதன் தலை கீழே விழுது. ஸோ அந்த வரத்தின் காரணமாக அவங்க அப்பாவினுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடுகிறது. அர்ஜுனன் வந்து தப்பிக்கின்றான். இப்போ இது ஏன் இந்த கதையை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜெயத்ரதன் என்ற வார்த்தை எண்ணங்களை வென்றவன், அதனால் அவன் தலையை கொய்வது அவ்வளவு கடினம். அவ்வளவு கடினம்னா எண்ணங்களை வென்றவர்களை யாராலும் வெல்ல முடியாது. அதுதான் இதனுடைய உள் பொருள். அதனால் அதற்கு மூலமாக இருந்தவர், இந்த ஜெயத்ரதனின் பிறப்பிற்கு மூலமாக இருந்தவர், அதாவது எண்ணங்களை வெல்லக்கூடிய வலிமை கொண்டவனை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை கொண்டவர், அவருடைய மடியில் சென்று இந்த ஜெயத்ரதனின் தலையை வீழ்த்தினார். அதற்கு பிறகு அவர் எழுந்துடுறாரு. அதாவது பதறி அடித்து எழுந்துக்கிறார், என்ன மடியில் வந்து விழுந்ததுன்னு. அப்போ தான் அந்த ஜெயத்ரதனுடைய தலை தரையில் விழுந்து இவர் தலை சுக்குநூறாக போகிறது. ஆக இந்த எண்ணங்களை வெல்வதனுடைய மகிமை அதை உணர்த்தும் முகமாக இந்த காரண பெயர் வந்து வியாச பகவான் அமைச்சார். எவ்வளோ பொருள் பொதிந்ததாக இருக்குது பாருங்க ஜெயத்ரதன். இதே போல் பகீரதன். பகீரதன் என்ன, பகீரத பிரயத்தனம் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா பகீரதன் என்பவர் அந்த எண்ணங்களை மிக கடுமையாக போராடி முயற்சி செய்து கட்டுப்படுத்தியவர்னு அர்த்தம். இதுதான் பகீரத பிரயத்னம்னு சொல்கிறோம். அந்த பிரயத்தனம் முயற்சியினுடைய தீவிரம் அதிகமாக வெளிப்படுத்தியவர் என்று பொருள். இப்படி இந்த ரதம் என்ற சொல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். சரி, இது எல்லாம் ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாரதீய கீர்த்தனை முறை, நாரதம் எண்ணங்களை வென்றவர், அது எண்ணங்களை கடந்தவர், எண்ணங்களே இல்லாதவர் அப்படின்னா அவரால் தான் பக்தி சூத்திரம் படைக்க முடியும். எண்ணங்களை உலகியல் எண்ணங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் முறையில் பக்தி எட்டுவதில்லை. சரி, இது எப்படி நடைமுறையில் எப்படி இது வந்து ஒத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் பக்தி சூத்திரம் படைத்தார். நாரதர் வந்து கீர்த்தனை முறையை துவக்கி வைத்தவர் நாரதர். அப்போ கீர்த்தனை அப்படிங்கிற வார்த்தை தேவநாகிரி எழுத்து வடிவத்தில் எழுதுனீங்கன்னா அந்த கீர்த்தனை என்பதை திருப்பி போடுங்கள், நர்த்தகி என்று வரும். நர்த்தகி என்ற சொல்லுக்கு மாயை என்று பொருள். ஆனால் கீர்த்தனை என்ற சொல்லுக்கு
கீர்த்தனம் செய்வது, அதாவது நவவித பக்தி, பாபா குறிப்பிட்ட இந்த 9 விதமான பக்தி வடிவங்களில் அது ஒன்று. இப்போ இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாம் அடுத்த அத்தியாயத்தில் ஒரு பொருளை பற்றி படிக்கப் போகின்றோம். அது என்னன்னா, இந்த பிரம்மஞானம் தேடி வந்த ஒரு செல்வந்தனின் கதையை பார்க்க போகிறோம். அப்போ பாபா வந்து நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி ஒரு தீவிரமான அந்த கருத்துக்களெல்லாம் சொல்கிறார். ஏன் அது தீவிரம்னு சொல்கிறேன்னா, பாபா தீவிரமாக சொன்னார்னு பொருளில் இல்லை, அது சற்று கடினமான வார்த்தைகளை கொண்ட சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகம் உள்ள பெரிய உபதேசம் போன்ற ஒன்றை வந்து சொன்னார். ஏன்னா அங்கே தேவைப்பட்டுச்சு சொன்னார் பாபா. அதை பற்றி நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அந்த உபரதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாபா. இந்த உபரதி அப்படிங்கிறது ஆத்ம சாதனைகளில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய, பிரம்மஞானம் பெறுவதற்கு அடைய வேண்டிய தகுதிகளில் ஒன்றாக பாபா சொன்னார். இந்த உபரதி, ரதி என்பதும் இந்த ரதம்ன்ற வார்த்தையினுடைய தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீட்சி. அப்போ உபரதி அப்படின்னா பாராமுகம், அந்த எண்ணத்தை உலகியல் சிந்தனைகளில் இருந்து திருப்புவதற்கு பெயர் உபரதி. அதாவது இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும், பராமுகம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இன்னொன்று அந்தர்முகத்தா அப்படி சொல்லுவாங்க. அந்தர்முகத்தான்னா உள்நோக்கி திருப்புதல், அகநோக்கு, இப்படிலாம் சொல்லப்படுது. இந்த உபரதி இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி வந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்தனைகளை இறைவனின்பால் திருப்ப வேண்டும். மனதின் துணை கொண்டு தான், என்ன சிந்தனைனாலே மனதினுடைய வெளிப்பாடு தானே. அதனால் அதை எப்படி இறைவன்பால் திருப்பினா முக்தி கிடைக்கும் அப்படின்னா, மனம் என்பது ஒரு சாவி போலவும், இந்த பிணைப்பு நம்ம பிணைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, கட்டுப்பட்டு, இது வந்து ஒரு பூட்டு போல, இதற்கு ஒரே ஒரு சாவி தான். இப்போ ஒரு பூட்டை நம்ம எப்படி வந்து திறக்கிறோம் அல்லது பூட்டுறோம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த சாவியை வலது பக்கம் திருப்பினால் திறக்கின்றது, இடது பக்கம் திருப்பினால் பூட்டிக் கொள்கின்றது. இதை போலவே மனம் என்ற இந்த ஒற்றை சாவியை இறைவனை நோக்கி திருப்பினால் திறந்து கொள்கின்றது. அதாவது பந்தங்களிலிருந்து விடுபடுகிறது, முக்தி கிடைக்கின்றது. ஆனால் இடது பக்கம் திருப்பினால் பந்தப்படுகின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் worldly desires left, God right. When worldly desires left, God will be acquired. எப்போதுமே God right தான், worldly desires left ஆகணும். இதை குறிக்கும் விதமாக இப்படி சொல்லப்படுது. அதனால்தான் இந்த வலது பக்கம் திருப்பும்போது, அதாவது மனதை கடவுளை நோக்கி திருப்பும்போது அது கீர்த்தனையாக இருக்கிறது. இடது பக்கம், அதாவது நவவித பக்திகளில் ஒன்றான கீர்த்தனையாக அது இருக்கின்றது. இடது பக்கம் திருப்பும்போது, அதாவது இறைவனை விட்டு விலகி உலகியல் சிந்தனைகளில் மனதை திருப்பும்போது அது நர்த்தகியாக போகின்றது. நர்த்தகினா மாயை, மாயையின் பக்கம் வசப்படுகின்றோம். இதை உணர்த்தக்கூடியது தான் நாரதீய கீர்த்தனை முறை. இதை பாபா வந்து வலியுறுத்துகிற விதமாக நாரதர்ன்ற பெயரை சொல்லி, இல்லைன்னா பாபாவை பொறுத்தவரை இந்த வெளி தோற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்காதவர் தானே. அப்படிப்பட்டவர் ஏன் வந்து தாஸ்கனு மகாராஜுக்கு இப்படி வந்து நல்லா இருக்கு மாப்பிள்ள, நீ எங்கே இதுக்கு ஷோக்கா போகிற அப்படிலாம் ஏன் வந்து சொல்லணும், அவருடைய உடையை வந்து ஏன் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்த நாரதீய கீர்த்தனை முறையினுடைய உன்னதம், பாபாவினுடைய அந்த பக்தியின் பால் பட்ட அணுகுமுறை அதோடு தொடர்புடையதாக இருந்தது. ஏன்னா பாபா நவவித பக்திகளை சொல்லும்போது கீர்த்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். பாபாவே வந்து இசையில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர். பாபாவின் முன்னல் ஆகா கான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர், அவர் வந்து பாடும்போது பாபா வந்து சந்தோஷமாக ஆஹா பிரமாதம் இன்னொரு முறை பாடுங்க அப்படிலாம் கேட்டிருக்கார். இது வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில், அந்த ஆகாகான் வந்தபோது. இப்படி சாமகான பிரியர்னு கடவுளுக்கே கூட ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா. சாமகானம்ன்றது இசை, அந்த இசையில் பாபாவுக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருந்தது. இந்த ஈர்ப்பு எதன்பால் பட்டது அப்படின்னா கீர்த்தனையாக இருந்தது. கீர்த்தனை, அதனால தான் பாபா வந்து கீர்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தாஸ்கனு மகாராஜ் இந்த ஹரி கீர்த்தனை அல்லது ஹரிகதா
அப்படின்னு போய் இறைவனின் புகழை வந்து பாடக்கூடியவர். அப்போ அவர் போகும்பொழுது நாரதீய கீர்த்தனை முறையை ஒத்தே இருக்க வேண்டும்னு நினைச்சாரு. இது முதல் காரணம். இரண்டாவதாக இந்த நாரதீய கீர்த்தனை முறையை வலியுறுத்துவதோடு தாஸ்கனு மகாராஜுக்கு அவரையும் பக்குவப்படுத்தணும் இல்லைங்களா? ஏன்னா இவர் வந்து பாபா தான் அவருக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டார். தாஸ்கனு மகாராஜை ஆன்ம ரீதியாக உயர்த்துவதற்கு பாபா பொறுப்பேற்று கொண்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, இவருக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே டிப்டாப்பாக இருக்கும்பொழுது ஒரு அகங்காரம் இருக்கின்றது. அந்த அகங்காரம் வந்துடுச்சுன்னா இவருக்கு வந்து அந்த ஆத்மீக முன்னேற்றம்ன்றது தடைபட்டு போகும். ஏன்னா எப்போ அகங்காரம் வருதோ அப்போ அழிவு ஸ்டார்ட் ஆகிடுது, தொடர்ந்து விடுகிறது. உடனே என்ன தோணும், தன்னை மதிக்கணும், தான் இப்படி செய்யணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனோபாவங்கள் சூழ்ந்து கொண்டு அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு வித்திடுகிறது. அதனால தான் பாபா வந்து தாஸ்கனு மகாராஜை 2 காரணங்களுக்காக, நாரதீய கீர்த்தனை முறையின் உன்னதத்தை உணர்த்தும் முகமாக ஒன்று, இரண்டாவதாக தாஸ்கனு மகாராஜினுடைய அகங்காரத்தை நீக்கி அருளுவதற்காக, இப்படி இந்த உன்னதமான நோக்கத்தோடு நாரதீய கீர்த்தனை முறையை பாபா சொன்னார். சரி, இப்படிப்பட்ட தாஸ்கனு மகாராஜ் அதற்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா, எங்கே கீர்த்தனைக்கு போனாலும் சரி, எங்கே ஹரிகதைக்கு போனாலும் சரி, எப்பொழுதும் பாபாவினுடைய ஒரு படத்தை தனக்கு பக்கத்தில் அருகாமையில் வைத்து கொள்வார். பாபா சொன்ன மாதிரி உடை உடுத்திக்குவார். அதாவது இடுப்பில் மட்டும் ஒரு வேஷ்டி, மேலே வந்து மேல் அங்கியோ வஸ்திரமோ அதெல்லாம் கிடையாது. மேனி திறந்த மேனியாக இருப்பார். மேலே அதை தவிர கையில் 2 சப்ளா கட்டை. பாட்டு பாடணும் இல்லைங்களா, கீர்த்தனை அப்படித்தானே, அதனால் கீர்த்தனை பாடுவதற்கு கையில் சப்ளா கட்டை வச்சுக்கிட்டார். அப்புறம் இந்த பாபாவினுடைய புகழை வந்து ரொம்ப அருமையாக பாடுவார். தாஸ்கனுவினுடைய குரல் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குமா. தாஸ்கனு மகாராஜ் சென்னைக்கெல்லாம் வந்திருக்கார். பாபாவின் காலத்திற்கு பிறகும் நரசிம்ம சுவாமிஜி அவர்களுடைய அழைப்பின் பேரில் சுவாமிஜி கட்டிய மயிலாப்பூர் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு வந்து அகில இந்திய சாய் மாநாடு அப்படின்னு நடத்தினாங்க, சாய் பக்தர்கள் மாநாடுன்னு. அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கார். அப்படி வரும்பொழுதெல்லாம் அவருடைய குரலை கேட்டு ரொம்ப மயங்கி போயிருக்காங்க. அந்த அளவிற்கு அவருடைய குரல் இனிமையாகவும், இந்த வயதான காலத்தில் கூட இனிமையாக பாடக்கூடியவர். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப கூரிய மதி படைத்தவர். அதாவது கூரிய மதி என்று சொன்னால் அவர் வந்து அந்த உதாரணங்கள் சொல்கிறது, ஒரு கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை, இப்படி பல திறமைகள் அவரிடம் இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், முன்னாடி வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம். தாஸ்கனு மகாராஜ் வந்து ஒரு ஆசுகவி அப்படின்னு பார்த்தோம். அதை பற்றி சுவாரஸ்யமாக சில கதைகள்லாம் கூட நம்ம, கதைகள் இல்லை, சில சம்பவங்களெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஆங்கிலேயர்கிட்ட இவர் போய் பாட்டு பாடுறாரு. ஆசுகவின்னு சொல்கிறீல்ல, நினச்சோன்னே பாடுவேன்னு சொல்கிறீல்ல, என்னைய பற்றி பாடுன்னு கேட்டார். கேட்டோன்னே தாஸ்கனு மகாராஜ் அதையும் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு திறமையும் இருந்தது. இப்படி ஏராளமான திறமைகள் இருந்ததுனால இவருடைய கீர்த்தனை வந்து, அதாவது ஹரிகதா நிகழ்ச்சி ரொம்ப முக்கியத்துவம். அதாவது இது நீங்கள் வந்து நேயர்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம கிருபானந்த வாரியார் மாதிரி, கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய அந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். பெரியவர்களுக்கு நிச்சயமாக கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். இந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ரசிப்பாங்க. ஒருத்தருக்கு அந்த சுவாமிகள், வாரியார் சுவாமிகளுடைய ஞானம், அதை பற்றிய விளக்கம் பிடிக்கும். ஒரு சிலருக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு, அந்த அப்படியே தன்னிச்சையாக இயல்பாக அந்த சமயோஜிதமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய திறமை வந்து ரசிக்கத்தக்கதாக இருக்கும். இப்படி வாரியார் சுவாமிகளுடைய பெருமை வந்து நிறைய இருக்குது. ஏன்னா பாட்டு பாடுவார், அவருடைய பாடல் இனிமையாக இருக்கும். இப்படி ஏராளமான ஒரு கருத்துக்கள்னால வாரியார் சுவாமிகளை வந்து எப்படி நம்ம அந்த சொற்பொழிவை விரும்புகிறோமோ, அதை போல் தாஸ்கனு மகாராஜுடைய சொற்பொழிவுனா சொற்பொழிவாக அங்கே நடக்கலை. அந்த மராட்டிய வழக்கப்படி அது வந்து ஹரி கதா காலாட்சேபமாக நடந்தது. அங்கே அது வந்து ரொம்ப பிரபலம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம கூட ஏற்கனவே பார்த்தோம், ராமநவமி உற்சவத்திற்கு ஒரு
ஹரி கதா கலாக்ஷேபம் செய்பவர் கிடைப்பதற்காக பாபா வந்து தாஸ்கனு மகாராஜையே நியமித்தார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இந்த பாலபுவா சுதார் வந்து அவரை வந்து நியமித்தார் அப்படின்னு படித்தோம் ஒரு தடவை. இப்படி பல்வேறு சம்பவங்கள் இவை எல்லாம் தாஸ்கனு மகாராஜினுடைய ஹரிகதையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த தாஸ்கனு மகாராஜுடைய சொற்பொழிவுனா கூட்டம் ஏராளமாக கூடிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நானே கூட ஒரு முறை சித்தி விநாயகர் கோயில் மும்பையில் அதுக்கு போயிருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இதே போல் ஒரு ஹரிகதா நிகழ்ச்சி. அதில் வந்து அந்த பாகவதர்னு சொல்லக்கூடிய ஹரி பாகவதர்னு சொல்லக்கூடியவர் அப்படியே நின்று கொண்டு தான் அந்த நிகழ்ச்சி செஞ்சார். அப்போ எனக்கு அது மராட்டி மொழியில் இருந்தது, எனக்கு மராட்டி தெரியாது. அதனால் ஆனாலும் நான் வந்து ஏதோ பேசுகிறாங்க என்ன அப்படின்னு சற்று நேரம் நின்று வேடிக்கை பார்த்தேன். அப்போ வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு வந்து மொழி தெரியாததால் அவருடைய அபிநயம், அவர் வந்து அப்படி நடித்து காண்பிக்கிறார். உடனே சுற்றி இருக்கவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. சில நேரங்களில் அவர் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாரு, அதுக்கு சிரிக்கிறாங்க. சில நேரங்களில் அவருடைய அந்த பாடல் ஒன்று பாடுகிறார், அதற்கு சிரிக்கிறாங்க. இப்படி அதை ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய பார்வையாளர் கூட்டமாக அது இருந்தது. இதை போல் எனக்கு இது உடனடியாக எதை ஞாபகப்படுத்துனுச்சுன்னா, இந்த இப்போ உள்ள இந்த ஹரி பாகவதருடைய கீர்த்தனைகளையே நமக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இவங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நமக்கு இவ்வளோ நல்லா இருக்குதே. இதை போலவே தாஸ்கனு மகாராஜ் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாருன்னு புகழ். அப்போ அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை போல் தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் ஒரு கீர்த்தனை செய்கின்றார். எந்த இடத்துல அப்படின்னா, தானே மாவட்டத்தில் கௌபீனேஸ்வர் ஆலயம் அப்படின்னு ஒரு கோயில், மிக பிரசித்தமான கோயில். அந்த ஆலயத்தில் தாஸ்கனு மகாராஜுடைய கீர்த்தனை பற்றி ஹேமந்த் பந்த் அவர்கள் விவரித்துள்ளார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக அமைஞ்சுது. இதற்கு முன்னர் நான் இதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த தாஸ்கனு மகாராஜுடைய கீர்த்தனைகள் எப்படி பாபாவினுடைய பக்தி பெருக வகை செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கண தேசம் முழுக்க, கொங்கண தேசம் என்பது மும்பை, புனே, அந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லாம் பாபாவினுடைய புகழ் பரவாமல் இருந்தது. பாபா அதற்காகவே தாஸ்கனு மகாராஜை தன்பால் ஈர்த்தார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாஸ்கனு மகாராஜ் வந்து ஒரு காவலராக பணியில் இருந்தார். அவரை பாபா பக்திக்கு வான்னு பாபா கூப்பிட்டு அனுப்புகிறார். கனு நீ என்கிட்ட வான்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த வந்துடுறேன் பாபா, நான் வந்து ஒரு பதவி உயர்வு பெற்று வந்துடுறேன்னார். இல்லை உனக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்காது, நேரம் இங்கே வா அப்படின்னு பாபா உத்தரவிட்டார். ஆனால் இவர் கேட்கல. அதுக்கு பிறகு ரொம்ப சுவாரஸ்யமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், தடங்கல்கள், அவருடைய பணியில் வந்து எதிர்பாராத சவால்கள்லாம் சந்தித்தார். அதற்கு பிறகு வந்து எப்படி அதிலிருந்து வென்றார், அதை கடந்து எப்படி பாபா பக்திக்கு பாபாவால் ஈர்க்கப்பட்டார்னு நம்ம பார்த்தோம். ஏன் இந்த அளவிற்கு பாபா தாஸ்கனு மகாராஜை பிடிச்சி இழுக்கணும், தாஸ்கனு மகாராஜை இவ்வாறு ஈர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, பாபா தாஸ்கனு மகாராஜை அதற்காகவே படைத்துள்ளார். பாபாவின் பக்தி பெருகுவதற்கு பிரச்சாரகராக தாஸ்கனு மகாராஜ் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவரை படைத்துள்ளார். ஏன்னா பரம்பொருள் தானே பாபா, அதனால் அவர் தான் படைச்சிருக்கார் தாஸ்கனு மகாராஜை, இப்படி திறமைகளோடு படைத்திருக்கிறார். அதனால் பாபாவின் கையில் தாஸ்கனு மகாராஜ் என்ற கருவி சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கின்றது. அதை பாபா பயன்படுத்தி பல்வேறு பக்தர்களை தன்பால் ஈர்க்கின்றார். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நிறைய தருணங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு பக்தனும் பாபாவை நோக்கி தானாக செல்ல முடியாது. அவன் நினைக்கலாம் நம்ம பாபா பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் ஒரு பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என் பக்தர்களை நான் என்பால் தருவிக்கின்றேன் அப்படின்னு பாபா சொன்னார் இல்லைங்களா? ஏன் அதை சொன்னார்? அப்போ இதை போல பல்வேறு பக்தர்களை ஈர்க்கிறதுக்கு, அதாவது பல்வேறு குருவிகளை தன்பால் இழுப்பதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. அந்த கருவி என்ன என்றால் தாஸ்கனு மகாராஜின் பிரச்சாரம். அதற்காகத்தான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு. தாஸ்கனு மகாராஜை
ஒரு நாரதீய கீர்த்தனை முறையில் உள்ள அளவிற்கு அவரை பக்குவப்படுத்தி, அதனால தான் இவ்வளோ விரிவாக இதை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா நம்ம போன நிகழ்ச்சியிலே இதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். திரும்பவும் நான் அதை இங்கே சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தாஸ்கனு மகாராஜை பாபா அந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி கீர்த்தனைக்கு இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். இந்த கீர்த்தனை மூலமாக எந்த சிட்டுக்குருவியை பாபா இழுத்தார்? ஏராளமான குருவிகளை தன்பால் ஈர்த்தார். அதில் சோல்கர் என்ற ஒரு மிகப்பெரிய குருவி, அதாவது பாபாவினுடைய மிகப்பெரிய பக்தராக இருந்தவர், அவரை எப்படி தன்பால் ஈர்த்தார்? அதற்கு தாஸ்கனுவின் மகாராஜின் கீர்த்தனைகள் எப்படி பயன்பட்டது? அதை பற்றியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஹேமத் பந்த் அவர்கள் விவரித்துள்ளார். இவற்றை பற்றி இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.